அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/1/2025 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை திதியை பரணி நட்சத்திரம் கார்த்திகை விரதம் சதுர்த்தி விரதம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 4வது மாதமான ஏப்ரல் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் சூரியன் மீனராசியில் சஞ்சரிக்கின்றார். ஏப்ரல் 15ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகிறார். சனி பகவான் இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக மேஷ ராசிக்கு ஏழை சனி ஆரம்பமாகின்றது. மகர ராசிக்கு ஏழை சனி முடிவடைகின்றது. மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிவடைகின்றது. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பங்குனி உத்திரம் வருகின்றது. பங்குனி மாதத்தில் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளே பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் இந்திரன் மகள் தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் மணந்தார். நல்ல மன வாழ்க்கை வேண்டுவோர் இந்த பங்குனி உத்திரம் நாளில் விரதமிருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம். மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொறுமையாக செயல்படும் கடகராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து கூடுதல் உழைப்பு, காரிய தாமதம், இடமாற்றம், வீண் செலவு ஆகிய பலன்களை கொடுத்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானாதிபதியான சனி பகவான் இந்த பெயர்ச்சிக்கு பிறகு அவரது சம கிரகமான குரு வீடும் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானமான மீனராசியில் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும். உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பல கஷ்டங்கள் நீங்கும். இல்லை என்று கூற முடியாத அளவிற்கு உங்கள் குடும்பத்தில் பொருள்கள் நிரம்பும், தெய்வ சிந்தனை மேலோங்கும். இது நாள் வரை திட்டமிட்டு தாமதமாகி வந்த ஆன்மீக பயணங்கள் இனி நீங்கள் செல்வீர்கள். ஞானிகள் மகான்களின் தரிசனம் கிடைக்கும். திட்டமிட்டபடி பணிகளை செய்து முடித்து அதனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். தந்தையின் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உங்கள் செயல்திறன் மூலம் புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். சாமர்த்தியமாக செயல்பட்டு கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவது, ஆலோசனைகள் கூறுவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. அலுவல் காரணமாக வெளியூரில் தங்க நேரலாம். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்கிறார். அவர் தனது சம கிரகமான குருவின் வீட்டில் இருந்து பார்ப்பதால் அதன் பலன் நன்மை தருவதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தின் மூலம் வரக்கூடிய லாபம் தாமதமாக வரலாம். நிதி வசதி மேம்பட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தாமதத்திற்கு பின்பு பலன் தரும். திட்டமிட்டு அதன்படி காரியங்களை செய்வதன் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும். கடன் விவகாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. முதலீடு செய்வதில் கவனம் தேவை. கணவன் மனைவி இருவருக்குள் இருந்த இடைவெளி நீங்கி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சி நல்ல பலனை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அன்பாக பேசி அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டி வரும். தொழில் வியாபாரம் மற்றும் புதிய தொழில் தொடங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் தேவையான நேரத்தில் கிடைக்கும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். உதவிகள் கிடைப்பதில் இருக்கும் தேக்கம் நிலை மாறி முன்னேற்றம் காண்பீர்கள். சொத்துக்கள் வாங்க தேவையான நிதி உதவிகள் தாமதமாக கிடைக்கும். வீடு, வாகனம் வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமான பலனை
தரும். பூர்வீக சொத்து மூலம் கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் தாமதமாகலாம். கூடுதல் உழைப்பு முன்னேற்றத்தை தரும். மாணவர்கள் பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிப்பதன் மூலம் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடும். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கூடுதல் முயற்சிக்கு பின் அனுகூலமான பலனை எதிர்பார்க்கலாம். நேர்முக தேர்வு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்க கூடுதல் பயிற்சி தேவைப்படும். உயர்கல்வி கற்பவர்கள் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் கும்ப ராசியில் புதன் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 12க்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் மறைவது அற்புதமான நேரம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். விரயங்கள் சுப விரயமாக மாறும் வாய்ப்பு உண்டு. கல்விக்காகவோ கலை சம்பந்தப்பட்ட வகையிலோ நீங்கள் செய்த முயற்சி வெற்றி பெறும். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பலி அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் மீன ராசியில் சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசியை பொறுத்தவரை சுப லாபாதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. ஜீரண தொல்லைகளும் இனம் புரியாத கவலைகளும் மேலோகும். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக முடிவெடுக்க இயலாது. குடும்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வெளிநாட்டு முயற்சியில் தாமதம் ஏற்படும். மேலும் ஏப்ரல் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலேயே நீச்சம் பெற்று வலிமை இழக்கின்றார். இந்த காலத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்தபடி செய்ய இயலாது. நீண்ட காலமாக நடைபெற்று வந்த வழக்குகள் மேலும் தாமதத்தை சந்திக்கும். வாகன மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தராது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். மேலும் ஏப்ரல் 10ஆம் தேதி மீண்டும் மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். இருந்தாலும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குவதால் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். பொதுநலவாதிகளுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். இந்த கடகராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகர் பெருமானை அருகம்புல் சாற்றி வழிபட காரியங்கள் வெற்றியடையும். திங்கட்கிழமை தோறும் ஹயக்கிரீவர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.